இன்னைக்கு வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 6வது அதிகாரம், சீல் ஜட்ஜ்மெண்ட், முத்திரைகள் உடைக்கப்படணும். பரலோகத்தில் நீங்கள் ஒரே ஒரு காரியம் பார்க்கணும். ரெவலேஷனில் நம்ம படிக்கும்போது பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் பேரலாக சில காரியங்கள் சைமல்டேனியஸாக அங்கே நடக்கிறது, இங்கேயும் நடக்கும். அப்போ அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பேரலாக பார்க்க பழகிக்கணும். நம்ம அப்போ தான் நமக்கு புரியும். பரலோகத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவர் ஒரே ஒருத்தர் தான் தகுதி. அவர் அந்த பூமியினுடைய பிரதான பத்திரம், அதை உடைக்க யாருக்குமே அருகதை இல்லை. ஆனால் அவர் ஒரே ஒருத்தர் தான் பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். அதனால கர்த்தர் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நான் ஏற்கனவே ஜூபிலியில் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பிரமாண பத்திரத்தில் 7 முத்திரைகள் இருக்கு. ஒவ்வொன்றா அந்த முத்திரையை உடைக்க போறாரு. 7 சீல் அதில் இருக்கு, ஒன்னொன்னா உடைக்க போறாங்க. ஆனா நீங்க சில காரியங்கள் பார்க்கணும். நான் சொன்னேன், கர்த்தர் மனுஷனுக்கு இந்த பூமியில 6000 வருஷம் தான் ஆளுகை செய்யறதுக்கு இடம் கொடுத்தாரு. ஆனா அந்த 6000 வருஷத்தினுடைய முடிவுல அவர் என்ன பண்ணிருப்பாரு, நம்மள இந்த பூமியை அவருக்கு நம்ம திரும்பி கொடுத்துட்டோம். எப்படி நம்ம ஒத்திக்கு இருக்கிறோமோ, லீஸுக்கு இருக்கிறோமோ ஒரு காலகட்டம், அதுக்கப்புறம் யார் உரிமையாளரோ அவங்களுக்கு அது போயிடணும். அப்போ கர்த்தர் தான் அதுக்கு உரிமையாளர். அதனால அவர் அதை வாங்கிக்க போறாரு. அதுக்கு முன்பா என்ன ஆகும், சபையின் காலம் முடிந்து போய் சபை என்ன ஆயிடணும், ராப்சர் ஆயிடணும். சபை எடுத்துக்கொள்ளப்படணும். அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. ஆனா நான் 2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏற்கனவே இதை நம்ம படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா சபை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கடைசி காலங்கள்ல 2 காரியம் நிறைவேறி முடியணும். அந்த இண்டிகேஷன் வந்துருச்சுனாவே சபையோட காலம் முடிஞ்சிருச்சு, எப்ப வேணாலும் நமக்கு ராப்சர் ஆகலாங்கிறது தெரியும். ஒண்ணு, டெமாஸ்கஸ் அழிக்கப்படணும். டெமாஸ்கஸ் அழிக்கப்படணும். ஏசாயா 17வது அதிகாரத்துல அது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னே ஒரு கிளாஸ் இருக்கு. நீங்க வந்து உங்களோட பழைய நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெமாஸ்கஸ், ஏசாயா 17வது அதிகாரம். அடுத்தது, அந்த டெமாஸ்கஸ் அழிக்கப்படுறதனுடைய விளைவு எசேக்கியேல் 38ல சொல்லப்பட்டிருக்கிற காக் அண்ட் மேகாக் வார்ல கொண்டு வந்து விடும். அப்போ இந்த 2 காரியமும் நடக்கும்போது நம்ம என்ன நினைக்கணும், கண்டிப்பா சபையின் காலம் முடியுது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சபையின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனா பூமிக்கு யார் வரணும், அந்தி கிறிஸ்து வந்தாகணும். அந்தி கிறிஸ்து வந்தாகணும். அப்போ இந்த டெமாஸ்கஸ் வார் வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம். நீங்க ஏசாயா 17வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, டெமாஸ்கஸ் ஒரு பட்டணமா இல்லாம மொத்தமா அழிக்கப்பட்டுரும் அப்படின்னு. ஆனா நீங்க சரித்திரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய கலாச்சாரம், சிவிலைசேஷன், அதுவே டெமாஸ்கஸ்ல தான் முதல் ஆரம்பிச்சது. முதல் மனுஷன் எங்க போய் குடியேறினாங்க, அந்த இடத்துல தான். ஏன்னா அங்கதான் அந்த 2 நதிகள் பாயுது, யூப்ரேட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ். அந்த 2 நதிகளும் பாயிற இடத்துல அதிகமான செழிப்பு உண்டு. அங்கதான் மக்கள் குடியேறினாங்க. அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் அநேக போர்கள் நடந்திருந்தாலும் டெமாஸ்கஸ்ங்கிற பட்டணம் அழிக்கப்படலை. டெமாஸ்கஸ் சிரியாவோட கேபிட்டல். சிரியா எங்க இருக்கு, இஸ்ரேலுக்கு வடக்குல இருக்கு. இதெல்லாம் நீங்க நல்லா பிக்சர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இன்ன வரைக்கும் அழிக்கப்படலை. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, அது ஒரு பட்டணமாவே இல்லாம அது என்ன வாங்கணும், தரமட்டம் ஆகணும்னு. அப்போ தரமட்டமா ஆச்சுனாக்கா அதுவே நமக்கு ஒரு இண்டிகேஷன். அது மட்டும் இல்லாம மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு, 2வது வசனம் ஏசாயா 17:2ல, அரோயர் அப்படிங்கிற பட்டணம் ஒன்றுமே இல்லாதபடிக்கு எல்லாம் வெறுமை ஆயிடும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அதை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு. அரோயர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அரோயர் அப்படிங்கிறது யோர்தான்ல இருக்கு, இப்ப இருக்கிற ஜார்டன் நாட்டுல இருக்கு. ஜார்டன் சிரியாவோட தான் ஒட்டி இருக்கு. அப்போ அந்த இடத்துல மனுஷனே இல்லாம அது வெறுமை ஆகுது அப்படின்னாக்கா ஒரு காரியம் தான் இருக்க முடியும். இந்த நியூக்ளியர் வெப்பன் அந்த சண்டையில உபயோகிக்கப்பட்டுச்சுனாக்கா அந்த இடத்துல ரேடியேஷன் இருந்ததுன்னா மக்கள் இருக்க முடியாது. அதனால ஜார்டன்ல கண்டிப்பா அப்படி ஏதோ ஒண்ணு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அரோயர் இப்ப எங்க இருக்குன்னா ஜார்டன், அதனுடைய கேபிட்டல் அம்மான்.
அது அம்மானுக்கு கீழே சவுத் தெற்கு பகுதியில் இருக்கு. தெற்கு பகுதியில் இருக்கு. ஏதோ ஒன்று அங்கே நடக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிச்சயமா இந்த சண்டையில ஏதோ ஒரு நியூக்ளியர் ஃபால் அவுட் இருக்கலாம்னு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா டெமாஸ்கஸ் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா இஸ்ரேலுக்கு வடக்கு பகுதியில இருக்கு. நீங்க அதுல இருக்கிற தினம் நியூஸ் பேப்பர்ல அந்த செய்தி வந்துகிட்டு இருக்கு. செய்தியும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க ஆட்சி செய்கிற ஒருத்தர் அசாத், பஷார் அல் அசாத், அவரு ஷியா முஸ்லிம். அப்ப அங்க எத்தனை அந்த நாட்டுல யாருமே ஆளல, தனிப்பட்ட ஒருத்தரும் ஆளல. ஏறக்குறைய இஷ்டப்பட்டவங்க எல்லாம் அங்க போய் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பஷார் அல் அசாத், நான் சொல்ல எண்ணி பாருங்க, பஷார் அல் அசாத் ஷியா முஸ்லிம், அவருக்கு எதிரா ஒரு கூட்டம் இருக்கு, அது சுன்னி முஸ்லிம். இந்த ஷியா முஸ்லிம் பஷார் அல் அசாத ரஷ்யா, ஈரான், ஹெஸ்புல்லா ஃப்ரம் லெபனான், இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. எல்லாரும் அவங்க ஆர்மியை அங்க கொண்டுட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அப்போசிஷன் சுன்னி முஸ்லிம்ஸை அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், சவுதி அரேபியா, இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சண்டை போடும்போது இதுல என்ன ஆயிடுது, பல ஏவுகணைகள் என்ன பண்ணுது, பார்டரை கிராஸ் பண்ணி இஸ்ரேலுக்குள்ள வருது. ஆனா இஸ்ரேல் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு, இதெல்லாம் நாங்க பொறுத்துக்குவோம், ஆனா பேரழிவை உண்டு பண்ற நியூக்ளியர் வெப்பனோ அல்லது ரசாயன போர் ஆயுதங்களோ உபயோகிக்கப்பட்டா நாங்க நிச்சயமா சிரியாவை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இஸ்ரேல் ஒரு கோபம் கொண்டு ஏதோ ஒரு காலகட்டத்துல அது திருப்பியும் பதிலடி கொடுத்ததுன்னா அது நியூக்ளியரா தான் இருக்கணும். அப்போ இந்த அன்னைக்கு தான் என்னவாகும், இந்த டெமாஸ்கஸ் தரமட்டமாயிடும். முக்கியமா அந்த அதிகாரம் முடியும் போது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நாடு காலையில இருந்துச்சு, ஈவினிங்ல சண்டை இருந்துச்சு, காலையில டெமாஸ்கஸை காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஈவினிங் டைம் ட்ரபிள், மார்னிங் யூ ஆர் நோ மோர் அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டிருக்கு ஏசாயா 17வது அதிகாரத்துல. அப்ப ஈவினிங் ஒரு பட்டணம் இருந்துட்டு காலையில இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரதுக்கு ஒரு நியூக்ளியர் வார் இருந்திருக்கணும். அது இப்போதைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால எப்ப வேணாலும் அது வெடிக்கலாம். அப்போ இந்த டெமாஸ்கஸ் தரமட்டமா ஆயிடுச்சு அப்படின்னு வச்சு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி ஒரு நாள் அந்த செய்தி வரும்போது அது தரமட்டமாகிறதுக்கு காரணம் யாரா இருப்பாங்கன்னா இஸ்ரேல தான் இருப்பாங்க. அவங்க தான் அதுக்கு காரணமா இருப்பாங்க. அப்போ இஸ்ரேலை நோக்கி மற்ற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சண்டைக்கு வந்து நிற்பாங்க. அப்போ ஏசாயா 17வது அதிகாரத்தின் சண்டை எதுல கொண்டு போய் முடியும், எசேக்கியேல் 38-39 இருக்கிற காக் அண்ட் மேகாக் வார்ல கொண்டு போயிடும். அந்த காக் அண்ட் மேகாக் வாரை யாரு தலைமை தாங்கி நடத்துவாங்கன்னு தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 38வது அதிகாரம். அதுல முக்கியமா அவர் யாருக்கு சொல்லியிருக்கிறாரு, ரஷ்யா, ஈரான், இவங்க எல்லாமா சேர்ந்து நிறைய நாடுகள் அவங்க வருவாங்கன்னு. ஆனா அவங்க அப்படி அவ்வளவு நாடுகள் சண்டைக்கு இஸ்ரேலுடைய மலையில நிற்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரேல் தனியா நிற்கும், எந்த நாடும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறதில்ல. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க வந்து என் மலையில நிற்கும் போது என்னுடைய கோபம் அதிகரிக்கும், நான் நிலநடுக்கத்தையும் கொண்டு வருவேன், அக்கினி மழையையும் பொழிய பண்ணுவேன். there will be brimstone, there will be rain down there. அப்போ அந்த மாதிரி ஒரு மழையும் அந்த கல் மழையும் அந்த மாதிரி ஒரு நிலநடுக்கமும் இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய ஆர்மியா இருந்தாலும் அது என்னவாகும், அது அந்த அவங்க எல்லாருமே அழிக்கப்படுவாங்க. அப்ப அழிக்கப்படும் போது 2 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. அன்னைக்கு மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, நான் தான் தேவன்கிறத புரிஞ்சுக்குவாங்கன்னு. அந்த நாட்கள்ல ஒரு பெரிய எழுப்புதல் இருக்கும். மக்கள் எல்லாரும் பயப்படுவாங்க. இட் இஸ் கோயிங் டு பி சோ சூப்பர் நேச்சுரல். அது மூலியமா அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறியறதுக்கு காலம் இருக்கு. இன்னும் கூட அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த போரின் முடிவுல நிறைய பேரு கிறிஸ்தவங்க கிட்ட வந்து கேட்பாங்களாம், ஏன்பா உங்க வேதத்துல அப்படி எழுதியிருக்கிறாங்கல்ல இந்த மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் சண்டை வரும்னுட்டுன்னு, அப்போ உங்க கடவுள் தான் பெரிய கடவுள் உங்களை கேட்டாங்கன்னா, do you know எசேக்கியேல் 38? நான் திருப்பி அதை தான் கேட்கிறேன். அப்பதான் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். அந்த காக் அண்ட் மேகாக் வார்னே நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், தயவுசெய்து அதை பாருங்க.
அப்போ அந்த சண்டையினுடைய நோக்கமே அதுதான். கர்த்தர் தான் தேவன்கிறத மக்கள் அறியணும். ரெண்டாவது, இஸ்ரேல தேவனுக்கு பிரியமான நாடுங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 2 காரியத்துக்காக தான் அந்த சண்டையே நடக்குது. அப்போ இந்த 2 சண்டையும் முடிந்ததோடனே கொஞ்ச நாள் கழிச்சு என்னவாகும்? சபை எடுத்துக்கொள்ளப்படணும். சபை எடுத்துக்கொள்ளப்படணும். இப்போ நம்ம நல்லா பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 போர்களின் விளைவாக ஏறக்குறைய ஈரான், ரஷ்யா, மிடில் ஈஸ்ட் அங்கெல்லாம் அதிகமான அழிவு வரும். அதிகமான அழிவு வந்ததுன்னா அங்க என்னவாகும்? பஞ்சம், பட்டினி இதெல்லாம் வர்றதுக்கு காரியம் இருக்கு. ஏன்னா எந்த இடத்துல நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல அதுக்கப்புறம் அந்த லேண்ட் என்ன பண்ணாது? விளைச்சல் இருக்காது. அப்போ உங்களுக்கு விளைச்சலே இல்லைன்னா பட்டினி இருக்கும். அது மட்டும் இல்லாம தண்ணி, நீர் ஆதாரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு போயிடும். அப்போ பஞ்சமும் பட்டினியும் போரின் விளைவாக அதிகமான வியாதிகளும் கிளம்பி வரும். உலகத்துல என்ன இருக்கும்? ஒரு குழப்பமான காரியம் இருக்கும். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், மிடில் ஈஸ்ட்ல தானே அது நடக்க போகுது, எனக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எண்ணெயோட விலையை வச்சுதான் நம்மளுடைய கரன்சியோட ரேட்டே இருக்குது. அதனால என் கையில பணம் இருக்கு, நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துருவேன் மட்டும் நீங்க தயவுசெய்து நினைக்காதீங்க. ஒரே நாளையில கர்த்தர் எல்லாத்தையும் தரமட்டமாக்க முடியும். அதனால இப்போல இருந்தே உங்களுடைய ஒவ்வொரு தேவைக்கும் தேவனை சார்ந்து நீங்க வாழ பழகலைன்னா ஒரு கிரைசிஸ்ல உங்களால கர்த்தரை தேட முடியாது. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி விசுவாசம் இப்படி நோனா வந்துடாது. நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்கன்னு அந்த ப்ராமிஸை நம்ம மனப்பாடமா பண்ணோன்னு வராது. இட் இஸ் அ ட்ரைனிங் டைம். Faith comes by hearing. அது ஒன்றும், இட் இஸ் அ ப்ராசஸ். இட் இஸ் நாட் அ ஒன் டே அஃபேர். அதனால நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தரை தேடுங்க. இன்னையிலிருந்து அந்த ட்ரைனிங்கை நீங்க கொண்டு வரலன்னா கிரைசிஸ்ல, எந்த கிரைசிஸா இருக்கலாம், பணம், வியாதி, கஷ்டம், கர்த்தரை தேட பழகுங்க. உங்க பணத்துக்கும் உங்களுடைய காரியங்களுக்கும் அப்பாற்பட்டது அது. அந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். அப்போ உலகத்துல இவ்வளவு பெரிய குழப்பம் வரும்போது அந்த குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு மனுஷன் எழும்பி நிற்பான். நான் உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வரேன்னு. அந்த மனுஷன் தான் யாரு? அந்தி கிறிஸ்து. அதனால அந்தி கிறிஸ்து திடீர்னு வந்துட மாட்டான். இந்த 2 போரோட விளைவு அந்தி கிறிஸ்துவுக்கு உருவாக்கமா இருக்கும். யாராலையுமே கொண்டு வர முடியாத சமாதானத்தை அவனால கொண்டு வர முடியும். அப்போ நான் இந்த வகுப்புல உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, நாம ஏசாயா 17 காக் மேகாக் வார் அந்த இடத்துல நம்ம நின்று கொண்டிருக்கோம். கடந்த செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதி நான் ஏற்கனவே எஸ்கட்டாலஜி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுத்த போது உங்களுக்கு சொன்னேன். இந்த ஐசிஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சிரியால டபிக் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த டபிக்ங்கிற இடத்துல தான் அவங்க யாருக்கு எதிர்கொள்வாங்களா? வெஸ்டர்ன் ஆர்மி, அதாவது யுஎஸ் அந்த ஆர்மிக்கு எதிராக அவங்க நிற்பாங்களாம். அவங்க நிற்கும் போது அவங்க மகதி வருவாருங்கிறது அவங்களோட நம்பிக்கைங்கிறத நான் சொன்னேன். செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் முறையா ஐசிஸும் அமெரிக்கா, துருக்கி எல்லாமா சேர்ந்து டபிக்ல ஒருத்தர் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, எங்க மகதி வந்துருவாரு அப்படின்னு. மகதி யாருமே கிடையாது, நம்மளோட ஆன்டி கிரைஸ்ட் தான், வேதத்துல சொல்லப்பட்டிருக்க அந்தி கிறிஸ்து. அப்போ நம்ம எவ்வளவு தூரம் கிட்ட இருக்கிறோங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கலை வாசித்தேன். அதுல எழுதியிருக்கிறாரு ஒருத்தர், மக்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா உண்மையாலுமே 3வது உலக போர் சிரியாவில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. 3வது உலக போர் சிரியாவில் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஏறக்குறைய 10 நாடுகள் ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப வேணாலும் ஏசாயா 17வது அதிகாரத்துல உள்ள போர் வெடிக்கிறதுக்கு இருக்கு. அது அடுத்தது செப்டம்பர் மாதத்துல இந்த உலகத்துல அதிகமா இன்னைக்கு கிறிஸ்துவ சர்க்கிள்ல மதிக்கப்படுற கடைசி கால செய்திகளை கொண்டு வர ஒரு பெரிய போதகர். அவர் அதை சொன்ன போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவரு இஸ்ரேல்ல போயிருக்கிறாரு. அவர் போனும்போது கர்த்தர் ஒரு நாள் 3 மணிக்கு அவரோட ஹோட்டல் ரூம்ல எழுப்பி, நீ இன்னைக்கு போய் என் மக்கள்கிட்ட சொல்லு, அந்தி கிறிஸ்து உலகத்துல நடமாடிட்டு தான் இருக்கிறாங்கிறத சொல்லு. அவன் ஏற்கனவே இருக்கிறான், அவன் வெளிப்படுற நாள் ஆயிடுச்சு அப்படின்னு.
அப்போ இந்த மூன்றின் அடிப்படையில நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், தயவு செய்து கர்த்தரை தேடுங்க, தயவு செய்து கர்த்தரை தேடுங்க. உங்களுக்கு எப்படி தனிப்பட்ட முறையில பிரச்சனை இருக்கோ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் உங்களை கர்த்தரை விட்டு திசை திருப்ப முடியாது. உங்களுக்கு பரலோகத்துல இருக்கிற சம்பாவனை வேற யாருமே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் வந்தா நீங்க ரெடியா? உங்க குடும்பத்தார் ரெடியா? என் பிள்ளை, என் ஹஸ்பண்ட்னு இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களே, உங்க பிள்ளை கர்த்தரை எதிர்நோக்கிறதுக்கு ரெடியா? உங்க பிள்ளைங்களுக்காக இவ்வளவு காசு செலவு பண்றீங்க, எல்லாம் படிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும். உங்க பிள்ளை கர்த்தரை அறியணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு வந்தாருன்னா நீங்க போயிடுவீங்களே, உங்க பிள்ளை இங்க இருக்குமே, அந்த காலம் உங்களுக்கு இல்லையா? என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, என் பிள்ளைக்கு படிக்கல, என் பிள்ளை அங்க இதுன்னு இவ்வளவு சொல்றீங்களே, என் பிள்ளை நாளைக்கு விடப்பட்டுருச்சுன்னா நான் மட்டும் போவனேங்கிற பயம் உங்களுக்குள்ள இல்லையா? இந்த மூன்று காரியத்தையும் நான் இன்னைக்கு சொல்றேன். வர 12ஆம் தேதி யாம் கிப்போர் அன்னைக்கு இட் இஸ் a ஜூபிலி. இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேல் ஜூபிலியை கொண்டாடுறாங்க. மறுபடியும் ஜூபிலி எது வேணாலும் நடக்கலாம். அதனால இந்த மூன்று காரியங்களையும் நீங்க நல்லா பார்த்துக்கங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, அந்தி கிறிஸ்து வெளிப்படுற நாள் சமீபமாயிடுச்சு. அதே சமயத்துல சபை எடுத்துக்கொள்ளப்பட நாளும் அதிகமாயிடுச்சு. இனிமே அவங்கவுங்க, உங்க சபை என் சபை இது அதெல்லாம் கிடையாது. கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு அது சரியாங்கிறத நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அப்போ அந்தி கிறிஸ்து நம்ம சபை எடுக்கப்பட்டோம், நம்ம போயிடுவோம். அந்தி கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தோன்னே, அவன் வெளிப்பட்டோன்னே அவன் என்ன பண்ணுவான்? ஒரு சமாதான உடன்படிக்கையே அவன் செய்வான். ஏன்னா உலகம் எப்படி இருக்கும், இந்த 2 போர்களுக்கு அப்புறம் ஒரே குழப்பமா இருக்கும், நீயா நானா அப்படின்ட்டு. அந்த குழப்பத்துக்கு மத்தியில ஒரு மனுஷன் எழுப்பி நின்று எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரதுக்கு அவனுக்கு அந்த ஞானம் இருக்கும். அவன் அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து சமாதான உடன்படிக்கை அவன் செய்து கொள்ளுவான், அநேகரோட செய்து கொள்ளுவான். அந்த சமாதான உடன்படிக்கை அவன் செய்து கொண்டோன என்னவாகும்? தானியேல்ல சொல்லப்பட்டிருக்க 70வது வாரம், the 70th week of Daniel will start. ஏன்னா கர்த்தர் ஒரு லாங் பீரியட கொடுத்தாரு, 490 வருஷம் கொடுத்தாரு. அதுல 483 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த கடைசி 7 வருஷம் மாத்திரம் எப்ப ஆரம்பிக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா என்னைக்கு அந்த சமாதான உடன்படிக்கையை அந்தி கிறிஸ்து செய்து கொள்ள போறானோ மற்ற நாடுகளோட, அன்னைக்கு அந்த 70வது வாரம் ஆரம்பிக்கும். 70வது வாரம்னா 7 வருஷம் அது ஆரம்பிக்கும். அப்ப முக்கியமா அவன் யாரோட அந்த சமாதான உடன்படிக்கையை செய்து கொள்வான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரஷ்யா, எல்லா இஸ்லாமிய நாடுகள், யூதர்கள், அது மட்டும் இல்லாம மறுபடியும் எழும்ப போற ரோமன் எம்பையர். ஏன்னா யூரோப்பியன் யூனியன், தி யூனியன் ஆஃப் த மெடிட்டரேனியன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பெரிய நாடுகள் எல்லாம் ஒன்றா இருக்கு யூரோப்பியன் யூனியன். அது இப்போ 43 நாடுகளை கொண்டு இருக்கு. அதுல 18 எங்க இருக்கு? இது யூரோப்ல இருக்கு. மற்ற நாடுகள்லாம் எங்க இருக்கு? மெடிட்டரேனியன்ல இருக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்தி கிறிஸ்துவோட ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வாங்க. ஆனா நீங்க அந்தி கிறிஸ்துவ பாத்தீங்கன்னாக்கா, தானியேல் 11:24, தானியேல் 11:24 அதுல சொல்லப்பட்டிருக்கு, அவன் சமாதானத்தை கொண்டு வருவான் அப்படின்னு. சோ அந்தி கிறிஸ்து நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு அவன் ரொம்ப நல்லா பேசுறான், ரொம்ப பீஸ்ஃபுல், அவனுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட், இப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. ஆனா அவனுடைய உண்மையான நோக்கம் அது கிடையாது. வேதத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, he will come in peaceably அப்படின்னு. நான் சமாதானத்தை கொண்டு வரேன், உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் முடிவு கொண்டு வரேன்னு சொல்லுவார். அந்த சமாதானத்தை கண்டு எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? பயந்து அதை கண்டு ஏமாந்து போயிடுவாங்க. அந்த சமாதானத்தை கண்டு ஏமாந்து போயிடுவாங்க. முக்கியமா ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கேரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டியா இருக்கலாம், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அது மட்டும் இல்லாம நல்ல பேசுற திறன் உள்ளவங்களா இருக்கலாம். உலகத்துல ஏற்கனவே 2 பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க. ஹிட்லர் பேசினா மக்கள் எல்லாருமே அவருடைய காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க? அப்படியே he will mesmerize the crowd. அவர் பேசும்போது அதுக்கு பதிலே சொல்ல முடியாதுன்னு. அதே மாதிரி தான் ஒபாமாவையும் எல்லாருமே சொல்றாங்க. ஒபாமாவை அப்படித்தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அப்படி இல்லை, இஸ் a total failure. அது தெரியும் எல்லாருக்குமே. இஸ் an anti-Christian, அது எல்லாருக்கும் தெரியும்.
இஸ்லாமுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு சப்போர்ட் பண்ணல. 2008 வருஷத்துக்கு வந்த போது உலகமே தேவர் எக்ஸைட்டட் அபவுட் ஒபாமா. அவங்க 2 பேருக்கும் அது இருந்தது, அந்த பேச்சு திறமை. அதுவும் அவங்க பேசும்போது ஏதோ ஒரு சக்தி மக்களை இழுக்கிற மாதிரி இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு பர்சனாலிட்டியா தான் ஆன்டி கிரைஸ்ட் வருவாப்ல. ஏன்னா வேதத்துல தானியேல் எழுதியிருக்கிறாரு 11:24 அவன் சமாதானத்தை சொல்லிக்கிட்டு வருவான். அடுத்தது இந்த வசனத்தை நீங்க வாசிங்க, 1 தெசலோனிக்கேயர் 5:3. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. அப்போ பவுல் தெசலோனிக்கேயருக்கு சொல்றாரு, அந்தி கிறிஸ்துவ பத்தி சொல்ற பகுதி தான். அவர் என்ன எழுதுறாரு, உலகம் எல்லாம் என்ன சொல்லுவாங்களாம், பீஸ் பீஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம், சமாதானம் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுன்னு. அப்போ அவங்க அந்த சமாதானத்தை கொண்டாடிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன வருமா, அழிவு வரும்னு. ஆனா இங்க பீஸ்ன்னு சொல்லியிருக்கப்பட்ட வார்த்தை எபிரேய வார்த்தை ஷலோம் கிடையாது. ஷலோம் அப்படின்னா பீஸ்ன்னு அர்த்தம். பீஸ்ங்கிறது நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்றோம், சமாதானம்னு சொல்றோம். அவங்க அதை மீன் பண்ணவே இல்லை, சமாதானம் கிடையாது. பீஸ் அல்லது ஷலோம் அப்படிங்கிற ஹீப்ரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எந்த விதத்திலையும் குறைவுபடாத முழுமை அப்படின்னு. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் லேக்கிங், நத்திங் புரோக்கன், ஹோல்னஸ். ஹோல்னஸ் எல்லா பகுதியிலையும், அது சரீர சுகமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாம் உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறது தான் ஷலோம். இப்ப நம்ம சொல்ற சமாதானம் எங்கேயோ 2 பேருக்கு சண்டை வந்துருச்சுன்னா சமாதானம் பண்ணி வைக்கிறோம், அந்த சமாதானத்தை அங்க சொல்லவே இல்லை. இது ஷலோம். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் தானியேல் 11:24 மட்டும் தீர்க்கதரிசி ஷலோம்ங்கிற வார்த்தையை உபயோகிக்கல, ஷல்வா அப்படிங்கிற எபிரேய வார்த்தையை உபயோகிச்சிருக்கார். ஷல்வா, ஷல்வா அந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாதுகாப்பு, பாதுகாப்பு, எல்லாத்தையும் அமைதிப்படுத்துறது, அமைதிப்படுத்துறது, பாதுகாப்பு. இப்போ அந்தி கிறிஸ்து என்ன சொல்லிட்டு வர போறான், இனிமே நீங்க எல்லாரும் எனக்கு கீழே வந்துட்டீங்கன்னா இனிமே நியூக்ளியர் வார் இருக்காது, எதுவுமே இருக்காது, நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் அந்த சலசலப்பு, குழப்பம் இதெல்லாம் இல்லாம நான் என்ன பண்ணிடுவேன், நான் அதை ஒழுங்குக்கு கொண்டு வந்துடுவேன். அது உங்க எல்லாருக்கும் நல்லா புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட பீஸை விரும்புறது இல்லை, அமைதியை தான் விரும்புறோம். அது ஐம் சாரி டு சே திஸ், மோஸ்ட்லி மென் லைக் தட். ஆம்பளைங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு, ஆனா அவங்களுக்கு வேலை முடிஞ்சு உள்ள வரும்போது அந்த கச்ச கச்சங்கள்லாம் இருக்கக்கூடாது, அப்படியே குவாய்ட்டா இருக்கணும். உள்ள என்ன பண்ணோம், இட் வில் பி சிமரிங். அதுதான் நிறைய பேர், தட் இஸ் ஆர் ஹியூமன் டெண்டன்சி. நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்குள்ள வரும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் என் காதுல வரக்கூடாது, அப்படிதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். we want shalva but we don't want shalom. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது ஷலோம். வாழ்க்கையில பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ள கத்துக்கணும், அப்பதான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். சரி, இப்போ இந்த அந்தி கிறிஸ்து எழும்பி மக்களோட ஒரு 7 வருஷத்துக்கு அவன் உடன்படிக்கை செய்து கொள்வான். 7 வருஷத்துக்கு உடன்படிக்கை செய்து கொள்வான். வாசிங்க, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம். உங்க கையில கொடுத்திருக்க பேப்பரை நீங்க கொஞ்சம் பாருங்க. கையில கொடுத்திருக்கிற பேப்பரை நீங்க கொஞ்சம் பாருங்க. அவர் ஒரு வாரம் மூலமும் அநேகர் உடன்படிக்கையை உறுதி அந்த வாரம் பாதி சென்றபோது வழியை காணித்து எழுதப்படுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவர்கள் இறங்குவார். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவர்கள் வீடு மற்றும் சொல்லி. அப்போ இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். அவன் பிராக்கெட்ல யாரு, அந்தி கிறிஸ்து, ஒரு வாரம் அளவும் தானியேலின் 70வது வாரம் அநேகருக்கு யார் யாரோடலாம் உடன்படிக்கை செஞ்சுக்குவான், ரஷ்யா, இஸ்ரேல், முகமதியர், ரோமன் உடன்படிக்கையை சமாதான ஒப்பந்தம் உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது 3 வருஷத்துக்கு பிற்பாடு பலியையும் காணிக்கையையும் தேவாலயத்தில் ஒழிய பண்ணுவான். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் மிருகத்தின் சொரூபம் இறங்கும் போது
நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் இயேசு திரும்ப வரும்போது பாழாக்குகிறவன் மேல் தீர்வு மட்டும் சொரியும் என்றார். அப்போ இந்த அந்தி கிறிஸ்து சமாதானம் சமாதானம் சொல்லி 7 வருஷ உடன்படிக்கையை செய்திடலாம். ஆனா இந்த உடன்படிக்கை அவன் என்ன பண்ணுவான், அந்த வசனத்திலேயே போட்டுட்டு பாதியிலேயே அவன் மீறிடுவான் அப்படின்னு போட்டிருக்கு. பாதியிலே மீறினதோட மட்டும் இல்லாம தேவாலயத்துல கர்த்தருக்கு இருக்கிற தேவாலயம் 3வது தேவாலயம் கட்டப்படும் இஸ்ரவேல்ல. ஆனா தேவாலயத்தை காணிக்கை எல்லாத்தையும் நிறுத்திட்டு தன்னுடைய உருவம் கொண்ட சிலையை கொண்டு போய் அங்க அவன் நிறுத்திடுவான். ஆங்கிலத்துல இப்படி இருக்கு, then he the antichrist shall confirm a covenant peace treaty with many, probably Russia, Jews, Muslims, RRE அப்படிங்கிறது the revived Roman Empire for 1 week, Daniel 70th week. But in the middle of the week, that is 3.5 years later, he shall bring an end to temple sacrifices and offerings. And on the wing of the abomination shall be one, the image of the beast, who makes desolate, even until the consummation, that is conclusion, which is determined by the return of the Lord, is poured out on the desolate. இவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறாரு தீர்க்கதரிசி. ஆனா இந்த உடன்படிக்கையில எல்லாருமே கையெழுத்து இடுவாங்க. அந்த இடத்துல குழப்பத்துக்கு காரணமான எல்லாருமே கையெழுத்திடுவாங்க. ஆனா இஸ்ரேலும் கையெழுத்து போடும். இஸ்ரேல் செய்யற ஒரு மகா பெரிய தப்பு, இஸ்ரேலும் கையெழுத்து போடும். ஆனா கர்த்தர் இஸ்ரேல் கையெழுத்து போடுறது அவருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். ஏன்னா அப்பதான் காக் மேகாக் வார் முடிஞ்சிருக்கு. இஸ்ரேலுக்கு கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் விக்டரி கொடுத்தாரு. அந்த தேவனை மறந்துட்டு யாரோ ஒருத்தர் சொல்ற பேச்சை கேட்டுட்டு அவனை நம்பி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அந்த சமாதான உடன்படிக்கையில கையெழுத்து போடுவாங்க. வாசிங்க ஏசாயா 28வது அதிகாரம், ஏசாயா 28 14 15. ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. கர்த்தருக்கு அது ரொம்ப கோபம், ரொம்ப அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஏன்னா நீங்க பொய்க்கு போய் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நம்பி நீங்க கையெழுத்து போட்டுட்டீங்க. அதனால கர்த்தருக்கு அது இஸ்ரேல்ல பிடிக்க. யார சொல்றாரு? the leaders of Israel. யார் அப்ப ரூல் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்க ஏமாற்றப்படுவாங்க. ஏமாற்றப்பட்டு எங்களுக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அந்தி கிறிஸ்துவோட கூட அவங்க அந்த உடன்படிக்கையை செய்து கொள்வாங்க. என்ன சொல்றாரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்? உலகத்துல பிரச்சனை வரும்போது அந்தி கிறிஸ்து எங்களை பாதுகாத்துக்குவான், அதனால நாங்க கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது தங்காது அப்படின்னு அந்த அதிகாரத்துல சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மக்களை வார்ன் பண்ணாரு. யோவான் எழுதின நற்செய்தி 5வது அதிகாரம் 43வது வசனம். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் சொன்னாரு, நான் என்னோட பிதாவோட நாமத்துல வந்தேன், ஆனா என்ன வேண்டான்னு சொல்லி நீங்க ஒதுக்கிட்டீங்க. ஆனா ஒருத்தன் வருவான், அவன் வந்து யாருன்னு சொல்லிட்டு வருவான், நான் சமாதானம்னு சொல்லிட்டு வருவான். அவனை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏற்றுக்கொள்வீங்கன்னு கர்த்தர் வார்ன் பண்ணியிருக்கிறாரு, செய்யாதீங்கன்னு. ஆனா அவங்க செய்வாங்க, அதனுடைய விளைவுகள் நடக்கும். சரி, போன வாரம் நம்ம சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல நம்ம சில காரியங்களை பார்த்தோம். 4 குதிரைகள் புறப்பட்டு வரதை பார்த்தோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் 7 வசனம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் 7 வசனம். நீங்க உங்களோட நோட்ஸையும் கொஞ்சம் பாருங்க, போன வாரம் எழுதுனது. சகரியா 6 முதல் 7 வசனங்கள். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து, இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாய் இருந்தன. முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. நான் என்னோட பேசின தூதரை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன்.
அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. அப்போ தீர்க்கதரிசி தன்னுடைய கண்களை உயர்த்தி பார்த்த போது 2 மலைகளுக்கு இடையில இந்த 4 குதிரைகளும் வரத நான் பார்த்தேன்னு சொல்லப்பட்டிருக்கேன். இந்த 2 மலைகளும் என்ன மலைனா, ஒண்ணு தேவாலய மலை, அதுக்கு அடுத்தது ஒலிவ மலை. அது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதுக்கு இடையில ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அந்த பள்ளத்தாக்கு என்னன்னா கிட்ரோன் வேலி, கிட்ரோன் பள்ளத்தாக்கு. அப்போ தீர்க்கதரிசி எங்க பார்த்தாரு, இந்த கிட்ரோன் பள்ளத்தாக்குல இந்த 4 குதிரைகளும் ரதங்களும் வரத அவர் பார்த்தார். அப்படிதான் போட்டிருக்கு, அதுல போட்டிருக்கு 4 குதிரைகளை அவர் பார்த்தார். அப்போ 4 கலர் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணு வெள்ளை, கருப்பு, சிகப்பு, புள்ளி புள்ளியா இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ சகரியாவுல நம்ம என்ன பார்த்தோம்னா, ரதங்களை பார்த்தோம், குதிரைகளையும் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த குதிரை மேல ஏறி சவாரி செய்யறதுக்கு எந்த ஆளையுமே நம்ம பார்க்கறது கிடையாது. அப்போ குதிரையும் ரதமும் ரெடியா இருக்கு. அதைத்தான் யார் பார்த்தா? சகரியா பார்த்தாரு. அந்த குதிரைகள் எங்கெங்க போகுங்கிறதையும் சகரியா பார்த்தாரு. ஆனா அந்த குதிரை மேல யார் இருப்பாங்கிறத சகரியா பார்க்கவே இல்லை. ஆனா அதை யார் பார்த்தாங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் பார்த்தாரு. அந்த குதிரைகள் மேல யாரு எழுப்பி உட்கார போறாங்கிறத ஜான் பார்த்தாரு, யோவான் பார்த்தாரு. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் முதல் 8 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் முதல் 8 வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2ஆம் முத்திரை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4ஆம் முத்திரை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்களில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, அப்போ இப்ப நீங்க என்ன பண்ணணும், சகரியா 6வது அதிகாரத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தையும் ஒன்னா இணைத்தா நமக்கு நிறைய காரியங்கள்ல ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ சகரியா என்ன பண்ணாரு, ரதங்களை பார்த்தாரு, குதிரைகளை பார்த்தாரு. ஆனா அந்த குதிரை மேல யார் ஏறி இருக்காங்கிறத அவர் பார்க்கவே இல்லை. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கர்த்தர் பூமியில நடக்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறாரு. அந்த குதிரையும் ரதமும் ரெடியா தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சகரியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 500 வருஷத்துக்கு முன்பா வாழ்ந்தவர். அப்ப 2500 வருஷத்துக்கு முன்பா அவர் பார்த்துட்டாரு, இந்த தரிசனத்தை அவர் பார்த்தாரு. ஆனா அது மேல அந்த குதிரை மேல ஏறினவங்கள அவர் பார்க்கல. ஆனா 2000 வருஷத்துக்கு பிற்பாடு யார் பார்க்கிறா, அத யோவான் பார்த்தாரு. யோவான் பார்த்து யார் யார் அந்த குதிரை மேல ஏறினாங்கிறதையும் பார்த்தாரு. ஆனா யோவானுக்கு அது யாருங்கிறது புரியவே இல்லை.
ஆனா இந்த காலகட்டத்துல இருக்க நமக்கு அது யாருங்கிறது நமக்கு புரியணும். அப்போ அது புரிஞ்சாதான் நம்மளால அதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம கர்த்தர் நம்மளுடைய நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் எலெக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், நம்ம ஓட்டு போட்டு தான் அவங்க வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். அப்படி கிடையாது. இந்த நாட்டுக்கு இவங்க தான் வரணுங்கிறத கர்த்தர் ஏற்கனவே நிர்ணயிச்சிட்டாரு. இந்த காலகட்டத்துல இவங்க பதவிக்கு வருவாங்கங்கிறது அவருக்கு தெரியும். அந்தி கிறிஸ்துவை ஏற்கனவே அவர் பார்த்துதான் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த வெள்ளை குதிரை மேல அவர் எப்ப ஏறணுங்கிறத கர்த்தர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த நாள் நமக்கு தெரியாது, யாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இப்போ நம்ம இந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். பாருங்க, முதலாம் முத்திரையை உடைத்த போது, சீல் நம்பர் 1, முதலாவது முத்திரையை உடைத்த போது யார் வந்தது அப்படின்னு போட்டிருக்குனாக்கா வெள்ளை குதிரைய பார்க்கணும். அதுல நீ வந்து பாருன்னு போட்டிருக்கு, வந்து பாருன்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஆங்கிலத்துல கம் அண்ட் சீன்னு போட்டிருக்கு. தட்ஸ் a wrong translation. proceed அப்படிங்கிறது தான் கரெக்ட். நீ கிளம்பி போ அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப எப்படி போட்டிருக்கு? 2வது வசனம், 6வது அதிகாரம் 2வது வசனம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டு அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். முதல் வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் போது, ஒவ்வொரு குதிரை வெளியில வரும்போதும் கர்த்தர் வந்து பாருன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆங்கிலத்திலையும் கம் அண்ட் சீல் தான் இருக்கு. ஆனா அப்படி கிடையாது, ப்ரொசீட் அப்படின்னு. அவர் அந்த வெள்ளை குதிரையை பார்த்து என்ன சொல்றாரு? நீ கிளம்பி போ, உன் நேரம் வந்துருச்சு, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்றாரு. யூ ப்ரொசீட் அப்படின்னு. அப்போ இந்த வெள்ளை குதிரை இது வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல்ல அவர் பார்த்த குதிரை என்னவா இருந்தது? வெள்ளையா இருந்தது. ஆனா சகரியாவுல அது எத்தனாவது? 3வது சகரியாவுல 3வது குதிரையா இருந்தது. அப்போ சகரியா இந்த குதிரை எதை குடிக்குதுன்னு நான் போன வாரம் சொன்னேன். அது எங்க போகுது? வெள்ளை குதிரை எங்க போகுது? அதனுடைய டெஸ்டினேஷன் எங்க போகுது? சிரியா, கிரீஸ் அங்க போகுது. சிரியா இஸ்ரேலுக்கு வடக்குல இருக்கு, சிரியா கிரீஸுக்கு போகுது. அப்போ இந்த குதிரை மேல அந்தி கிறிஸ்து அவன் என்ன பண்றான்? இங்க சமாதான உடன்படிக்கையை செய்து முடித்து கொண்டு, அநேகமா எல்லாரும் என்ன சொல்றாங்க? சமாதான உடன்படிக்கைய முக்கியமா தேவாலய மலையில வைத்து அது கையெழுத்திடப்படும். அப்ப அங்கிருந்து புறப்பட்டு அவன் எங்க போறான்? சிரியா கிரீஸுக்கு போறான். அங்கிருந்து ஏன்னா வேதத்துல சகரியா என்ன சொல்றாரு? இந்த வெள்ளை குதிரை எங்க போச்சுன்னு சொல்றாரு? வடக்கு பகுதியில போச்சு. இட் வென்ட் நார்த் அப்படின்னு நான் போன வாரமே சொன்னேன். வேதத்துல நார்த்ன்னு சொன்னாங்கன்னா இஸ்ரேலுக்கு நார்த், சவுத் அப்படின்னு சொன்னாங்கன்னா இஸ்ரேலுக்கு. அப்ப நார்த்ல எது இருக்கு? சிரியா. அப்ப இதை நீங்க நல்லா பாத்துக்கங்க. நான் ரெவலேஷன்ல முதல் குதிரை, சகரியாவுல 3வது குதிரை. 2வது குதிரை யாரு? சிகப்பு குதிரை. அது சகரியாவுல அதுவும் முதல் குதிரை. இங்க 2வது, ரெவலேஷன்ல இது 2வது குதிரை. ரெவலேஷன்ல 2வது குதிரை. ஆனா சகரியாவுல அது முதல் குதிரை. அது எங்க போகுது? பாபிலோனை நோக்கி போகுது. சிரியாவுக்கு அதுக்கு அடுத்தது பகுதியில இருக்கிறது பாபிலோன். ஆனா நான் போன வாரம் உங்ககிட்ட சொன்னேன், இந்த சிகப்பு குதிரை மட்டும் என்ன பண்ணுச்சு? நான் உலகம் எல்லாம் போகணும்னு பெர்மிஷன் கேட்டுச்சு. இன்னைக்கு ஒரே ஒரு மதம், ஒரே ஒரு மக்கள் உலகம் எங்கும் எங்களுக்கு வேணும்னு கேட்கறாங்கன்னா அது இஸ்லாம். எல்லாமே என்னவாயிடணும்? இஸ்லாம் ஆயிடணும். ஆனா அது இஸ்லாம் ஆகிறதுக்கு எப்படி? வில்லிங்கா நீ வரலன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்? தலையை வெட்டிடுவேன் உன்னை, அப்படி சொல்லி அவங்க கொண்டு வராங்க. அந்த குதிரை, சிகப்பு குதிரையில இருந்தவங்க மேல என்ன போட்டிருக்கு? கையில அவனுக்கு ஒரு பெரிய வாள் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு போட்டிருக்கு. அப்போ திஸ் இஸ் இஸ்லாம். அது எங்க போகுது? உலகம் எங்கும் போகுது. Though Babylon is in the north country, அது உலகம் எங்கும் போகுது. இன்னைக்கும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சிகப்பு குதிரையை படிக்கும் போது இன்னும் அதிகமா நம்ம படிப்போம். ஏன்னா அது இல்லாத இடமே இல்லை. அவங்களுடைய நோக்கமே அதுதான். உலகம் எல்லாம் ஷரியா, உலகம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கீழே இருக்கணும். அப்படி இல்லாம இருந்தா நாங்க ஆக்கிடுவோம் அவங்கள அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது மூன்றாவது குதிரை, மூன்றாவது முத்திரையை உடைக்கும் போது கருப்பு குதிரை வெளியில வந்தது. இது ரெவலேஷன்ல 3, சகரியாவுல 2வது குதிரை. சகரியாவுல 2வது குதிரை. இந்த குதிரை எங்க நோக்கி போகுதுன்னு சகரியா சொல்றாரு. நார்த் கண்ட்ரி, டு ஈரான், டு பர்ஷியா, டு பர்ஷியா. இப்ப ஈரானுக்கு அது போயிட்டு இருக்குன்னு. அப்போ காக் மேகாக் வார்ல அதிகமா பங்கு பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரான். அப்போ அந்த நாடுகள்ல எல்லாம் இந்த நியூக்ளியர் ஃபால் அவுட்னால அதிகமா என்ன பஞ்சம், பட்டினி, தண்ணி இல்லை, அந்த மாதிரி இருக்கும். அந்த மூன்றாவது குதிரை, கருப்பு குதிரை என்னத்த சொல்லுது? பஞ்சமும் பட்டினியும் கொண்டு வருது அப்படின்னு. அங்க வேதத்துல போட்டிருக்கு, ஏதோ ஒரு மெஷரை போட்டிருக்கு. அந்த மெஷர்ல ஒரு நாள் அளவுக்கு இவ்வளவு பிரெட் தான் வாங்க முடியும்னு. என்ன தீர்க்கதரிசி சொல்ல வராரு அப்படின்னா, நீ நாள் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சினாலும் உன்னால ஒரே ஒரு லோஃப் பிரெட் தான் வாங்க முடியும். உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு. நான் உங்ககிட்ட சொல்றேன், தயவு செய்து கேட்டுக்குங்க. இன்னைக்கு நம்மளோட கரன்சி வேல்யூ குறைஞ்சு போயிட்டு இருக்கு. எனக்கு பேங்க்ல காசு இருக்கு, நான் கடைசி வரைக்கும் நான் அதை வச்சு வாழ்ந்துவேன் இல்லை. பேங்க்ல எதுக்கு தெரியுமா வச்சிருக்காங்க? பாதுகாப்புக்கு தான் வச்சிருக்காங்க. ஒரு காலகட்டத்துல பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணி அதுல வர இன்ட்ரெஸ்ட்ல சாப்பிடலாம். தினம் என்னோட மெயிலுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதுவும் ஒரு நல்ல சோர்ஸ்ல இருந்து வருது, WMDல இருந்து வருது, வேர்ல்ட் நெட் டெய்லின்னு ஒன்று இருக்கு. அதுல இருந்து வந்துகிட்டே இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? பி கேர்ஃபுல் வித் யுவர் மணி. நீங்க பேங்க்ல இருந்து எடுத்துருங்க உங்க பணத்தை. ஒரு நாளைக்கு பேங்க் ஃபெயில் ஆகுது. அப்படி ஆகும்போது என்னவாகும்? நீ வச்சிருந்த காசெல்லாம் அவன் எடுத்துக்குவான். உடனே இப்ப நம்ம என்னவா இருக்கிறோம்? டெபாசிட்டரா இருக்கிறோம். ஆனா ஒன்னு அவன் டெபாசிட்டரா இல்லாம பங்குதாரர்னு மாத்திடுவான். பேங்க்ல பங்குதாரர்னு மாத்திடுவான். அப்போ பங்குதாரர்னும் போது இந்த பங்கு உழுந்து போச்சுன்னா உன் பங்கும் உழுந்து போச்சு, உனக்கு காசு இல்லைன்னு சொல்ல போறோம். அந்த நிலைமைக்கு வருது. மாறுங்க 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 ஏறக்குறைய டெய்லி என்னுடைய மெயிலுக்கு வருது. அதை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அதனால நீங்க கர்த்தர்கிட்ட கேளுங்க. நான் எனக்கு நீங்க பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை எப்படி கையாளணும்னு நீங்க கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அவர் நம்மளை வழி நடத்துவார். அப்போ இந்த ஈரான் எங்க போயிட்டு இருக்குது? இதுவுமே நார்த் கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்கு, வடக்கு நோக்கி போகுது. ஆனா கடைசி குதிரை அது ரொம்ப வெள்ளூரானதுன்னு போட்டிருக்கேன். நான் போன வாரம் சொன்னேன், இது கிரேக்க மொழியில குளோரோஸ் அப்படின்னு போட்டிருக்கு. கிரீனிஷ் எல்லோ. மரித்த உடம்புகள் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும், ஒரு பச்சை மஞ்சள் அந்த மாதிரி. ஸோ அது எதற்கு காண்பிக்குதுன்னா மரணத்தை காண்பிக்குது. அது எங்க போகுது? ரெண்டுலையுமே 4வது குதிரை. சகரியாவிலையும் சரி, வெளிப்படுத்தின விசேஷத்தையும் ரோம நோக்கி போகுது. இட் இஸ் கோயிங் சவுத். அது எதை காண்பிக்குது? மரணத்தை காண்பிக்குது. இந்த மரணத்துக்கு காரணம் என்னன்னா சண்டை, இந்த ஒருத்தர் அடிச்சுக்கிறது. அது மட்டும் இல்லாம தீர்க்கதரிசி அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, பெஸ்டிலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. அது கொள்ளை நோயின்னு. கொள்ளை நோய் எப்போதுமே மிருகங்களால வரக்கூடியது. அதுங்க கிட்ட இருந்து தான் நமக்கு இந்த வியாதிகள் ஒட்டுது. இன்னைக்கு நீங்க ஐரோப்பாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? மிருகங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் மாதிரி அனிமல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு உரிமையை கொடுத்துருக்குறாங்க. நினைச்ச நேரத்துல அனிமலை கொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ டொமஸ்டிகேட்டட் அனிமலா இருந்தா பரவாயில்ல, வைல்டு அதாவது ரொம்ப காட்டு மிருகங்களையும் நீங்க அழிக்க கூடாதுன்னா அதுங்க பெருகிருச்சுன்னா உங்களை என்ன பண்ணும்? அது கொல்லலாம் போகுது. இப்ப நம்ம நாட்டிலேயே அடிக்கடி சொல்றாங்க யானைகள்லாம் உள்ள வருதுன்னு. அதனுடைய விளைவு என்ன இருக்கு? அப்போ நாட்டுல மனுஷருக்கு ஈக்குவலா அந்த மிருகங்களும் வந்தா மரணம் இருக்கும். அதுதான் இந்த 5 காரியங்களையும் நமக்கு, இந்த 4 காரியங்களையும், அப்ப இந்த 4 முத்திரைகளையும் உடைக்கும் போது இது வருது. இன்னைக்கு நம்ம ஒரு முத்திரையை மாத்திரம் பார்ப்போம். தி ஒயிட் ஹார்ஸ். முதல்ல வெள்ளை குதிரை. ஏன்னா நானும் அடிக்கடி பார்க்குறேன் யூடியூப்ல, இவங்க அந்தி கிறிஸ்து, அவங்க அந்தி கிறிஸ்து, ஒபாமா அந்தி கிறிஸ்து, போப் அந்தி கிறிஸ்து. நமக்கு வேதத்துல யார் அந்தி கிறிஸ்து எங்க இருந்து வருவான்னு போட்டுருக்கு. அதனால நம்ம அதுக்குள்ள போகக்கூடாது. நம்ம தெளிவா அது யாருங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இஸ்லாமை பத்தி நான் சொல்லி ஏன் அவன் அந்தி கிறிஸ்துங்கிறத நம்ம சொல்றோம். அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட் he will be from இஸ்லாம். யாரும் ரோம்ல இருந்து இல்ல, இஸ்லாம். அதனால அது போக மற்றவங்களும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா முகமது மரித்த போது அவருக்கு திடீர்னு மரணம் வந்தது.
தனக்கு பின்பா யாருன்னு அவர் எந்த வாரிசையும் விட்டுட்டு போகல. அவருடைய மருமகனும் அவருடைய மாமனாரும் ரெண்டா பிரிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய மாமனார் அபூபக்கர், அவருக்கு பின்னாடி போனவங்க எல்லாம் சுன்னி முஸ்லிம்ஸ். அவருடைய மருமகன் முகமது அலி, அவருக்கு பின்னாடி போனவங்க ஷியா முஸ்லிம்ஸ். ஆனா உலகத்துல 90% சுன்னி முஸ்லிம்ஸ் தான், சுன்னி முஸ்லிம்ஸ் தான். அப்போ அதனால அப்படி அவங்களுக்குள்ளார பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஆரம்ப நாட்கள்ல என்ன நடந்தது, இந்த அபூபக்கர் பின்னாடி போன சுன்னி முஸ்லிம்ஸுங்க இந்த ஷியா முஸ்லிமோட 11 தலைவர்களை இமாம என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போட்டுட்டாங்க. அதுல 11வது இமாமோட மகன் சின்ன பையன் அவங்கள பொறுத்த வரையில என்ன பண்ணிட்டானா, அவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கானா. அல்லாஹ் அவனை ஒளிச்சு வச்சிருக்கிறாராம். அல்லாஹ் கடைசி நாட்கள்ல இந்த மகனை, இந்த 12வது இமாம உலகத்துக்கு அனுப்புவாராம் மறுபடியும். அவன் தான் யாரா, மஹதி. மஹதி, MAHADI, மஹதி. இந்த மஹதினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தெளிவு பெற்றவன் அல்லது இவ்வளவு நாள் காத்திருந்தவர் அப்படின்னு. The awaited one or the enlightened one, அவனுக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இஸ்லாமோட போதனை என்னன்னா, இந்த மஹதி வரும்போது அவர் வெள்ள குதிரையில வருவார். மஹதி வரும்போது வெள்ள குதிரையில வருவாரு. ஒசாமா பின் லாடன் ஒரு வெள்ள குதிரையை வச்சுக்கிட்டே இருந்தார். முகமது கடாஃபி ஒரு வெள்ள குதிரையை வச்சுட்டு இருந்தாரு. ஈரான்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆயத்துல்லா ஹமேனி அவங்க எல்லாருமே வெள்ள குதிரை. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் தான் மஹதின்னு, மஹதி வந்தா நாங்க போகணும் அப்படின்னு. ஆனா குரான்ல எங்கேயுமே சொல்லப்பட்டுல. முகமதுக்கும் இது தெரியாது. எஸ்கட்டாலஜின்னு நான் ஒரு கிளாஸ் எடுத்தேன், அதை நீங்க படிச்சு பாருங்க. அதுல இது இவங்களா உருவாக்கிக்கிட்டது. இந்த மஹதிங்கிற போதனை கிறிஸ்துவங்களை அவங்கள கவுண்டர் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அநேக முகமதிய தலைவர்கள் எழும்பி உங்க பைபிள்ல போட்டிருக்க அந்த வெள்ள குதிரையில வர்றது எங்க மகதிதான்னு சொல்றாங்க. அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா கிறிஸ்தவங்க ஐடென்டிஃபையே பண்ணல. இந்த ரெவலேஷன் எங்களுக்கு புரியாதுன்னு ரெவலேஷன் புக்கை தொடரதும் இல்லை, பாஸ்டர்ஸ் ப்ரீச் பண்றதும் கிடையாது. அவங்க சொல்றாங்க உங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற அந்த வெள்ள குதிரையில வர்றது எங்க மகதி அப்படின்னு. ஆனா நம்மளை கேட்டு பாருங்க, நமக்கு தெரியாது. அது அவங்க அதுக்காக அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட போதனை என்னன்னா, மகதி வரும்போது இந்த ஷியா சுன்னி 2 முஸ்லிம்களையும் ஒன்னா இணைத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்தையே இஸ்லாமிய மயமாக்குவாங்க. மகதியோட சேர்ந்து ஈசா நபி வருவாரு, ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் என்ன சொல்லுவாராம், நான் சிலுவையில மறிக்கல அப்படின்னு சொல்லி சிலுவையை உடைத்து போட்டுட்டு எல்லாருமே அல்லாஹ் உண்மையான கடவுளுங்கிறத சொல்லிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய போதனை. இதுதான் அவங்களுடைய போதனை. இந்த போதனையை தான் ஏற்கனவே இப்ப அது ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த காரியத்தை எடுத்துக்கொள்றதுக்கு யார் வரப்போறா, மகதி வரப்போறாரு. வாசிங்க, இந்த மகதிய வேதம் என்னன்னு சொல்லுதுன்னா அந்தி கிறிஸ்துன்னு. இந்த பேரை கொடுத்ததே யோவான் சுவிசேஷகர் தான். வாசிங்க 1 யோவான் 2:18. 1 யோவான் 2:18. ஆங்கில வேதாகமம் இருக்கிறவங்க அதை தயவு செய்து பாருங்க. ஏன்னா தமிழ்ல டெஃபினிட் ஆர்டிக்கல் இல்லை, அதனால அதை நமக்கு புரிஞ்சுக்கல. வாசிங்க. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்போ ஆங்கிலத்துல போட்டிருக்க அநேக அந்தி கிறிஸ்துகள், many antichrists are there in the world. யார் வேதத்துக்கு புறம்பா போதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்தி கிறிஸ்து தான். There are many antichrists in the world. ஆனா ஒரு antichrist, the antichrist will come. The antichrist, ஆமா, the one man, he will become the coming. There are many antichrists, but the antichrist, கிரேக்க மொழியில the antichristos அப்படின்னு போட்டுருக்கு. There is a definite article there. அதனால அப்படி பார்க்கும்போது அநேக அந்தி கிறிஸ்துகள் காலமா வந்துகிட்டு இருந்தாலும் ஒரு அந்தி கிறிஸ்து வருவான். அப்போ அந்த அந்தி கிறிஸ்து யாரு அப்படின்னா தெளிவா ஆரிஜின் என்னங்கிறத வேதமே கொடுத்துருக்கு. அதனால நீங்க தயவு செய்து உங்க யூடியூப்ல வரதெல்லாம் பார்த்து அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நமக்கு தெளிவா தெரியணும் வேதத்துல போட்டுட்டு. இப்போ நீங்க இத கொஞ்சம் யாரு எந்த இடத்துல இருந்து அந்தி கிறிஸ்து வருவாங்கிறத நம்ம தெளிவா பார்த்துக்கணும். தானியேல் 8வது அதிகாரம்.
தானியேல் 8வது அதிகாரம். முதல் வசனம். தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. 3:4. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பிற்று. அந்த ஆட்டுக்கடா மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாது இருந்தது. அதன் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. அப்போ இந்த ஆட்டுக்கடா யாருங்கிறது நமக்கு தெரியும். 20வது வசனம். நீ கண்ட 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்ஷியா தேசங்களின் ராஜாக்கள். அப்போ அவங்க ஒரு காலத்துல பாபிலோன், அதுக்கப்புறம் மீடியா பெர்ஷியா அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. மறுபடியும் பிரதர் 5-7 வசனம் வரைக்கும். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவினம் இடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளை முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. 21வது வசனம். ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. அப்போ அந்த வெள்ளாட்டுக்கடா யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு? அது கிரேக்க ராஜா, கிரேக்க சாம்ராஜ்யம். இப்போ வாசிங்க 8-9. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அதை பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. ஆமா, இத நான் உங்களுக்கு போன வாரம் நான் சொன்னேன். அப்போ இந்த ஆட்டுக்கடா யாரா இருந்தது? அலெக்சாண்டர் தி கிரேட், கிரீஸ். அது நல்லா பலம் கொண்டு வந்துகிட்டு இருந்த போது அதனுடைய கொம்பு உடைஞ்சு போய் அதுக்கு பதிலா 4 கொம்பு வந்ததுன்னு. கிரேக்க சாம்ராஜ்யம் விழுந்து போன போது அவருக்கு குழந்தைகள் அந்த நேரத்துல வளர்ந்த பிள்ளைகள் இல்லை. அதனால அவருடைய தளபதிகள் 4 பேர் அதை எடுத்துக்கிட்டாங்க. சிரியா ஒரு பக்கம் கிரீஸ், இன்னொரு பக்கம் ஏசியா மைனர், இன்னொன்னு சிரியா தட் இஸ் கிங் ஆஃப் த நார்த், இன்னொன்னு ஈஜிப்ட் கிங் ஆஃப் த சவுத். இவங்க 4 பேரும் இருந்தாங்க. ஆனா இவங்க 4 பேர்ல ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு சின்ன கொம்பு ஒண்ணு முளைச்சு அது என்ன பண்ணுச்சு? பெருசாயிடுச்சு அப்படின்னு. அப்போ சிரியாவில இருந்து தான் அந்த கொம்பு முளைத்தது அப்படின்னு போன வாரமே நான் உங்களுக்கு சொன்னேன். தானியேல் 11வது அதிகாரம் 40 வசனங்களுக்கு மேல. அப்போ சிரியாவில இருந்து தான் அந்த சின்ன கொம்பு முளைக்கும். அந்த லிட்டில் ஹார்ன் இஸ் ஆன்டி கிரைஸ்ட். அப்ப ஆன்டி கிரைஸ்ட் யாரு? அவர் கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து ஒத்து வந்த சிரியாவை மையமா கொண்டு எழும்பி வரவர். So the antichrist will be a Syrian Greek. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. He will be a Syrian Greek. அது அடுத்தது இன்னொரு குழுவையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. தானியேல் 9வது அதிகாரம் 26-27 வசனம். நல்லா பாருங்க அந்த வசனத்தை. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பயனும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான்.
நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அப்போ கர்த்தர் இன்னொரு க்ளூவையும் கொடுக்கிறாரு, அந்தி கிறிஸ்து யாருங்கிறத கொடுக்கிறாரு. அப்போ மேசியாவுக்கு பிற்பாடு, மேசியா 33வது வருடத்துல அவர் மரணமாகி உயிர் தெழுந்து போயிட்டாரு. ஆனா 70வது வருஷம் என்ன பண்ணாங்க, ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவங்க எழும்பி என்ன பண்ணிட்டாங்க, தேவாலயத்தை அழித்து போட்டுட்டாங்க. ரோம் தான் டெம்பிளை டிஸ்ட்ராய் பண்ணது. ஆனா கர்த்தர் அங்க சொல்றாரு, எந்த ராஜா, எந்த ராஜ்யத்தை சேர்ந்த ராஜா இந்த டெம்பிளை அடிச்சு போட்டாரோ அதே ராஜ்யத்தை சேர்ந்தவனா தான் ஒருத்தன் வருவான். அவன் யாரு, அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாரு. அப்போ இத வச்சுதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் எங்க இருந்து வரணும், ஒரு ரோமன் பிரஜையா இருப்பாருன்னு. அப்படி கிடையாது. ரோம சாம்ராஜ்யம் தான் எழும்பி இருந்துச்சு, ஆனா அழித்தது ரோமர்கள் கிடையாது. நீங்க இதை நல்லா பாத்தீங்கன்னாக்கா 70வது வருஷத்துல ரோம ராஜா யாரா இருந்தாருன்னாக்கா சீசர் வெஸ்பாசியன். VESPASION வெஸ்பாசியன். இந்த வெஸ்பாசியன் என்ன பண்ணிட்டாரு, டெம்பிள் தேவாலயத்தை அழிக்கிறதுக்கு ரெடியா இருந்த போது, அப்போ அவர் ஒரு ஆர்மி ஜெனரலா தான் இருந்தார். இந்த வெஸ்பாசியன் ஒரு ஆர்மி ஜெனரலா இருந்தார். இந்த ஆர்மி ஜெனரலா இருந்து அவருக்கு தான் அந்த உரிமை கொடுக்கப்பட்டது, நீ இஸ்ரேல அந்த எருசலேமை அழிச்சு போட்டுருன்னு. அவர் அழிக்க ரெடி ஆகிட்டு இருக்கும் போது ரோம்ல நீரோ தற்கொலை பண்ணிக்கிட்டான். தற்கொலை பண்ணோன்னு என்ன பண்ணிட்டாங்க, வெஸ்பாசியனை கூப்பிட்டு அவனை ராஜாவாக்கிட்டாங்க. அப்போ வெஸ்பாசியன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய மகனாகிய டைட்டஸ் என்ன பண்ணிட்டான், நீ போய் எருசலேம் தேவாலயத்தை அழிச்சிரு. அவன் எருசலேம் தேவாலயத்தை அழிக்க போன போது ரோம போர் சேவகர்களை உபயோகிக்கல. he used the Syrian battalion, Syrian legion. யாருன்னா Syrian 10th, 12th and 15th battalion, 10th, 12th and 15th battalion of the Syrian legion. அவங்களை யூஸ் பண்ணி அவர் டெம்பிள் அழிச்சு போட்டார். ஆனா வேதம் என்ன சொல்லுது, யார் அழிச்சாங்களோ அவங்கள இருந்தே ஒரு ராஜா திரும்பி அந்தி கிறிஸ்துவா இருக்கிறார். இவ்வளவு க்ளூ கொடுக்கிறார். So he will be a Syrian Greek and he is also coming from the old Roman Empire. அது அடுத்தது நான் திரும்பியும் சொல்றேன், இந்த அந்தி கிறிஸ்து அவன் எப்போதும் கண்டிப்பா ஒரு ஷியா முஸ்லிமா தான் இருக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது இஸ்ரேல்னு நீங்க இதை வச்சுக்கோங்க. இஸ்ரேலுக்கு மேல சிரியாவுக்கு இந்த பக்கம் ஈரான், இந்த பக்கத்துல யார் இருக்கா, இது பாபிலோன், தட் இஸ் ஈரான். இது ஈரான், இது சிரியா. அப்போ நீங்க இந்த குதிரைகளை பாருங்க, இது எல்லாம் எங்க போகுது, இந்த குதிரைகள்லாம் எங்க போகுது, டைரக்ஷனை சொல்லி இருக்கிறாரு. சொன்னது யாரு, சகரியா தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த குதிரைகள்ல 3 குதிரைகள் வடக்கு பக்கம் தான் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஷியா முஸ்லிம்ஸ். நீங்க என்னைக்குமே அந்த நியூஸ்ல படிக்கும் போது யார சொல்றாங்கிறத பார்க்கணும். ஷியா முஸ்லிம்ஸ் ரொம்ப கம்மி தான். சிரியா, ஈரான், ஈராக், லெபனான் இவங்க மட்டும்தான் ஷியா முஸ்லிம்ஸ். மற்ற எல்லாரும் சுன்னி முஸ்லிம்ஸ். சவுதி அரேபியா, ஈஜிப்ட் எல்லாரும் சுன்னி முஸ்லிம்ஸ். ஆனா இந்த குதிரைகள் பூரா எங்க போகுது, நார்த்துக்கு தான் போகுது. ஸோ ஆன்டி கிரைஸ்ட் will be a ஷியா முஸ்லிம். இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும்போது தானியேல்ல சில வேர்ட் ஸ்டடீஸை நான் உங்களுக்கு சொல்றேன். கிரேக்க வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னா அது இன்னமுமே ஷியா. இந்த காரியங்களெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால மேற்கொண்டு படிக்க முடியும். ஸோ he is going to be a ஷியா முஸ்லிம். அப்போ இந்த அந்தி கிறிஸ்து ஒரு ஷியா முஸ்லிம். இந்த அந்தி கிறிஸ்து எந்த பகுதியிலிருந்து வருவான், he is a Syrian Greek. அது மட்டும் இல்லாம சமாதானத்தை சொல்லிக்கிட்டு அவன் வருவான். அதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன்.
அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அப்போ வெள்ளை குதிரையை பார்த்தோன்னே கர்த்தர் சொன்னாரு, வந்து பாருன்னு சொல்லல, யூ ப்ரொசீட் அப்படின்னு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இவ்வளவு பிரச்சனையும் ஆரம்பிச்சு வைக்கிறது யாரு? வெள்ளை குதிரையில ஏறி வரவன் தான் இவ்வளவு பிரச்சனையும் கொண்டு வரான். என்னைக்கு இந்த அந்தி கிறிஸ்து சமாதானத்தின் உடன்படிக்கையை செய்து கொள்றானோ அன்னைக்கு இந்த பிரச்சனைகள் கூட ஆரம்பிச்சிடும். அப்போ அவனை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ப்ரொசீட் அப்படிங்கிறாரு. கர்த்தர் உன் காலம் வந்துருச்சு, நீ எழுப்பி யூ ப்ரொசீட் அப்படின்னு. அதுல போட்டுட்டு அவன் என்ன வைத்திருந்தான்? வில்லு வைத்திருந்தான். ஆனா அவன்கிட்ட அம்பு கிடையாது. வில்லு வைத்திருந்தான், அம்பு இல்லை. He had a bow but he had no arrows. அம்பு இருந்தா தான் எய்த முடியும். அவன் என்னவா வரப்போறான்? சமாதானத்தை சொல்லிட்டு தான் வரப்போறான். நான் சண்டை போடுவேன் அவன் சொல்ல போறதில்ல, எல்லாரையும் கீழ்படுத்துவேன் அவன் சொல்ல போறதில்ல. அவன் ஏமாற்ற போறான். சமாதானங்கிற பேர்ல ஏமாற்றப்பட போறோம். அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களை பொறுத்த வரையில சமாதானம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு வார்த்தையை வச்சிருக்காங்க, ஹுட்னா. ஹுட்னா இப்ப நம்ம சொல்ற பீஸ் கிடையாது, ஹுட்னா. அந்த ஹுட்னாவே ஒரு ஏமாற்றுத்தனம். எப்படின்னா ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இஸ்லாமியர்கள் ரொம்ப வீக்கா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே சமாதானத்துக்குள்ளார வந்துருவாங்க. சமாதானத்துக்குள்ளார வர்றது உங்களை ஏமாத்துறதுக்கு தான். இந்த சமாதானம்னு சொல்லி கொஞ்சம் டைம் நமக்கு கிடைக்கும் பாருங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய போராயுதங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க மறுபடியும் நம்மளை அடிக்க ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஃபால்ஸ் பீஸ் ஆர் ஹுட்னா. இன்னைக்கு நம்மளுடைய இந்தியா பார்டர்ல அதான் நடந்துகிட்டு இருக்கு. காஷ்மீர்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதை இந்தியா நம்பிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஊரியில வந்து என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஆர்மி கேம்ப் மேல 17 பேரை கொண்டு போட்டாங்க. தட் இஸ் ஹுட்னா. ஏன்னா அவங்க ஸ்ட்ரென்தன் ஆகிற வரைக்கும் தான் அந்த பீஸ், அதுக்கப்புறம் அது கிடையாது. அவங்க அதே தான் செய்வாங்க. அதனால அந்தி கிறிஸ்து அவன் கொண்டு வர சமாதானம் இட் இஸ் a ஹுட்னா, இட் இஸ் நாட் a peace. அது மட்டும் இல்லாம அவனுடைய தலையில என்ன இருந்ததுன்னு போட்டிருக்கு? ஒரு கிரீடம் இருந்தது. ஸோ he is a king. அப்புறம் அவன் எல்லாரையும் கீழ்படுத்துறவனா இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த வெள்ளை குதிரையில வர இந்த மகதி அல்லது இந்த அந்தி கிறிஸ்து இங்க போட்டிருக்கு. அவன் எங்க நோக்கி போறான்? வடக்கு திசையை நோக்கி போறான் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் வடக்கு திசைக்கு போய் என்ன பண்ண போறாங்கிறத வரி வரியா அழகா தானியேல் தீர்க்கதரிசி ஏற்கனவே எழுதியிருக்காரு. நான் வசனத்தை சொல்றேன், அதை நீங்க குறிச்சுக்குங்க. அதை வீட்டுல போய் அதுக்கப்புறம் பாருங்க. நம்பர் 1 தானியேல் 11:40. தானியேல் 11:40. அந்தி கிறிஸ்து பதவிக்கு வந்ததற்கு பிற்பாடு சுன்னி முஸ்லீமை சேர்ந்த எகிப்து அவன் மேல போர் தொடுப்பாங்க. அவன் மேல போர் தொடுப்பாங்க. அவேஷியா முஸ்லீம், சுன்னி முஸ்லீமை சேர்ந்த எகிப்து அவன் மேல போர் தொடுப்பாங்க. நம்பர் 1. அடுத்தது தானியேல் 11:41. 11:41. அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்? அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்? ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு போய் எகிப்துக்கு எதிராக போவான். ஆனா எகிப்துக்கு எதிராக போகும்போது அவன் இஸ்ரேலையும் அந்த சண்டையில அழிக்க பார்ப்பான். இஸ்ரேலையும் அந்த சண்டையில அழிக்க பார்ப்பான். அதனால இஸ்ரேல் தப்பாது. மூன்றாவது தானியேல் 11:42-43. 42-43. அடுத்தது அவன் என்ன பண்ணுவான்? மறுபடியும் தானாவே எகிப்தை அட்டாக் பண்ணுவான். சுன்னி முஸ்லிம்ஸ் அட்டாக் பண்ணுவான். அந்த போர்ல லிபியா, எத்தியோப்பியா எல்லாமே அழிக்கப்பட்டு போகும். லிபியா, எத்தியோப்பியா வேதத்துல போட்டிருக்கு, அழிக்கப்பட்டு போகும். அடுத்தது வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம். அவன் ரோமை அழிச்சு போட்டுருவான். Rome will burn. அடுத்தது வெளிப்படுத்த தானியேல் 11:44. அவன் கிழக்கு பகுதியில் உள்ளவங்களை அட்டாக் பண்ணுவான்னு போட்டிருக்கு. கிழக்கு பகுதிங்கும் போது அது சைனாவா தெரியாது. சைனாவா இருக்கலாம். ஈஸ்ட், கிங்ஸ் ஆஃப் த ஈஸ்ட்னு போட்டிருக்கு. இட் மே பி சைனா. அண்ட் ஆல்சோ நார்த்னு போட்டிருக்கு. இட் மே பி ரஷ்யா. ஒரு காலத்துல இவங்கெல்லாம் கூட்டா இருந்தவங்க, சமாதான உடன்படிக்கை நடந்த போது. ஆனா இப்ப இல்ல.
அவன் எல்லாரையுமே அடிக்க பார்க்குறான். ஸோ he may attack east, China, north, Russia. கடைசியா தானியேல் 11:45 இஸ்ரேல்ல தன்னுடைய மாளிகையை கட்டுவான். இஸ்ரேல்ல தன்னுடைய மாளிகையை கட்டி தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை இஸ்ரேலுக்கு கொண்டு வந்துடுவான். அப்பதான் அவன் என்ன பண்ணிடுவான், தானே தேவாலயத்துல போய் உட்கார்ந்து நான் தான் கடவுள், என்னை எல்லாரும் ஆராதிங்கன்னு சொல்லுவான். அதுக்காக தான் அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த வெள்ளை குதிரையில வரவன் இவ்வளவு காரியங்களையும் அவன் செய்வான். ஸோ மற்ற காரியங்களை நம்ம அடுத்த வாரத்துல கண்டினியூ பண்ணலாம். இது பார்ட் 1 தான். அதனால இன்னைக்கு நீங்க வேதத்துல இருந்து தயவு செய்து ஆன்சர் கண்டுபிடிங்க. நான் போன வாரம் உங்களுக்கு நான் சொன்னது போல நீங்க வேதத்துக்குரிய ஆன்சரை வேதத்திலேயே தான் தேடணும். ப்ரீசெப்ட் அப்பான் ப்ரீசெப்ட், லைன் அப்பான் லைன். அதனால இதுல இருந்து நீங்க தேடுங்க. இவ்வளவு தெளிவா கொடுத்துருக்குது. நான் ஒரே ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். நீங்க தயவு செய்து யூ ஹேவ் ஃபன், யூ என்ஜாய் லைஃப், அதுலலாம் எந்த தவறும் இல்லை. கர்த்தரை தேடுங்க. அவருடைய வருகை ரொம்ப சமீபம் ஆயிடுச்சு. என்னோட வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது, நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது நான் கர்த்தரை கூப்பிட்டேன்னா என்கிட்ட விசுவாசம்னு எதுவுமே இருக்காது. விசுவாசம் அவ்வளோ சீக்கிரம் டெவலப் ஆகிட முடியாது. இட் டேக்ஸ் டைம் டு டெவலப். அதனால ஒரு கிரைசிஸ் வந்தோன்னா நான் கர்த்தரை கூப்பிட்டுருவேன்னு நினைக்காதீங்க. அது முடியாத ஒரு காரியம். இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கும்போது கர்த்தரை சார்ந்து நீங்க வாழுங்க. அப்படி வாழ பழகிட்டீங்கன்னாக்கா எந்த பிரச்சனையுமே நம்மளை மேற்கொள்ள முடியாது. அதனால கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம திரும்புவோம். அநேகமா நீங்க ரோஷ் ஹஷானா நீங்க செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்க பைபிள் ஸ்டடிக்கு வர அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது எனக்கு சந்தோஷமா இருந்தது. காரணம் என்னன்னா, என்னை விஷ் பண்ணாங்கன்னு நான் சந்தோஷப்படலை, அட்லீஸ்ட் அந்த டே ரிமெம்பர் பண்றாங்க, அதையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சிலர் மறந்துருக்கலாம். ஆனா தயவு செய்து கர்த்தரை கேளுங்க. ரோஷ் ஹஷானா சீசன்ல கர்த்தர் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸை திறக்கிறாரு. உங்களுக்காக அவர் ஏதோ ஒன்று செய்யணும்னு காத்திருக்கிறாரு. அவர் நோக்கி கேளுங்க. வர 12ஆம் தேதி அடுத்த பைபிள் ஸ்டடி அன்னைக்கு யாம் கிப்போர், அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் டே. அன்னையோட வானம் அடைக்கப்படும். அதுக்கு மேல அடுத்த சான்ஸ் இல்லை. அந்த ஒரு யாம் கிப்போர் அன்னைக்கு கர்த்தர் ஜட்ஜா வரப்போறாரு. கர்த்தர் வந்தா நீங்க ரெடியா, உங்க குடும்பம் ரெடியா? அதனால இன்னைக்கு அந்த காரியங்களை யோசித்து பாருங்க. அது ஒன்றுக்காக தான் நான் உங்களை கேட்கிறேன். நான் யாரையும் கண்டம் பண்ணல, ஜட்ஜ் பண்ணல, கிரிட்டிசைஸ் பண்ணல. நீங்க எல்லாரும் தேவனை தேடணும். ஒருத்தரும் ஏமாற்றப்படக்கூடாது. அதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்காக நான் கேட்கிறேன். வேதத்தை வாசிங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோட நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளோ வருஷத்துக்கு முன்பா எங்களை வான் பண்ணும்படியா எல்லா காரியத்தையும் நீ தெளிவா எழுதி வைத்திருக்கிறீர். படிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதை நாங்கள் படித்து தெரிந்து கொள்ள நேரம் எடுக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இதயத்துல முடிவு எடுத்து வேதத்தை திறக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு தெளிவான ஞானத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வேதத்தை குறித்த ஒரு அன்பையும் ஆர்வத்தையும் நீர் கட்டளையிடும். இந்த நாட்கள் மிக கொடிய காலமா மாறிக்கொண்டு வரும்போது எங்களுக்குன்னு ஆதரவு யாரும் இல்லை கர்த்தாவே. எந்த மனுஷனையும் நம்ப முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஆனா இந்த சூழ்நிலைகள்ல மாறாத உண்மை மேல அவங்க எல்லாரும் தங்களுடைய நோக்கத்தை வைக்கணும். இந்த பைபிள் ஸ்டடியோட நோக்கமே அதுதான். நாம நிறைய நாலேஜை கத்துக்கிறதுக்காக வரல. உங்களோட ஒரு உறவை, ஒரு தெளிவான திடமான உறவை நாங்க ஏற்படுத்திக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அப்பேற்பட்ட அனுபவத்தை நீ கட்டளையிட்டணும். அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய இருதயத்தின் ஏக்கங்கள், அவங்களுடைய மனதின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீ இந்த நாட்கள்ல அவங்களுக்கு தந்தணும். நீ தெய்வம், நீரே ஒரே தேவன் அப்படிங்கிறத அவங்களுக்கு நீ விளங்க செய்தணும். கர்த்தர் நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.